மகளே கேரளா லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறத முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா 10/11/2025 ரேசிங் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 9ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 740 அடிச்சிருக்காங்க. ஓகே, நம்ம என்ன கொடுத்தோம் நம்ம வந்து பார்த்து வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 9ஆம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 740க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னா 7ஆம் நம்பர் வந்து எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பரும் வந்துருச்சு, 4ஆம் நம்பர். பி போர்டில் 4 நம்பர், 2 நம்பருமே பார்த்தீங்கன்னா 740க்கு 2 நம்பருமே இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து ஏபியில் வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, அடுத்தபடியாக நம்ம வந்து ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 3-1 எழுதி பார்த்துருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, இன்றைக்கி 3-1 வந்திருந்தா இன்றைக்கி ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு ஒரு சி போர்டில் வந்துருந்துச்சுன்னா கூட இன்றைக்கி ஒரு ஃபுல் வினிங்காக இருந்திருக்கோம், கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, வாங்க நம்ம வந்து 10/11/2025 ரேசிங்க பார்க்கலாம். ஓகேவா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெம்பர்ஷிப்பில் நேற்று வந்து சொல்லியிருப்போம், ஜாயின் பண்ணவங்களுக்கு நிறைய பேர் ஜாயின் பண்ண தெரியல. நீங்கள் அந்த ஜாயின் பண்ண பட்டனை கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேரளா 3 டிஜிட்டல் வீடியோன்னு இருக்கும். இதில் வந்து ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்க. ஓகேவா, நேற்றுக்கு நம்ம வந்து என்ன கொடுத்து நம்ம வந்து பார்த்துட்டு வந்தோம், ஒரு சாம்பிளுக்கு நம்ம வந்து எப்படி வீடியோ கொடுத்துன்னு நம்ம வந்து காட்டிடுறோம். ஓகே, மெம்பர்ஷிப்பில் என்ன மாதிரி நம்பர்ஸ் நம்ம கொடுப்போங்கிறத நான் காட்டிடுறேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டு ஏ போர்டில் 7-4, பி போர்டில் 0-3, சி போர்டில் 1-4 நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஆல் போர்டில் 7-4 கொடுத்துருந்தேன். சிங்கிள் நம்பரில் ஏ போர்டு 7 கொடுத்துருந்தேன், சி போர்டில் 1 கொடுத்துருந்தோம். ஆனால் ஏ போர்டில் 7ஆம் நம்பர் சூப்பராக வந்து சிங்கிள் நம்பர் ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா நம்ம வந்து தனியாக வந்து கொடுத்துருவோம். ஸ்ட்ராங் நம்பர்ஸ் வந்து நேற்று 7-1 தான் கிடச்சிச்சு. நம்ம சைடில் கொடுத்துருந்தேன். ஆல் போர்டில் 7-4 கொடுத்துருந்தோம். ஆனால் 740க்கு பார்த்தீங்கன்னா 740க்கு நம்ம வந்து 704 கொடுத்துருந்தோம். ஓகேவா, இன்றைக்கி வந்து சூப்பர் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்பர்ஸ் வந்து மெம்பர்ஷிப்பில் கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க, அப்படி இல்லாட்டி விட்டுருங்க. ஓகேவா, ஓகே மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா டியர் பார்த்தீங்கன்னா நம்பர் இருந்தாலும் சிங்கிள் போர்டு ஏபிபி சிஎஸ்சி 3 டிஜிட்டல் 4 டிஜிட்டல் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் இந்த புக்கிங் எடுத்துகிட்டு புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 15 91 64 99 நீங்கள் புக்கிங் பண்ணால் லாஸ்ட் 10 நிமிஷம் முடிய வச்சுங்க, நம்பிக்கையான ஒரு தான். ஓகேவா, ஓஎம்எல்ஏ பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணுற பட்டன் வந்து எப்படி நிறைய பேர் கேட்டுருங்க, அதை சொல்லிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சொல்லி ஜாயின் பண்ணிங்க, அப்படி இல்லாட்டி விட்டுருங்க. ஓகேவா, நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10ஆம் தேதிக்கான கசிங் நம்ம வந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் எடுத்துக்கலாம். இதில் 772 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து நம்ம ஏன் மெம்பர்ஷிப்பை பற்றி நான் வந்து வின்னிங்ஸ் கொடுத்தனால நான் மெம்பர்ஷிப் பற்றி பேசல. ஓகேவா, ஏன்னா பார்த்தீங்கன்னா நேற்று தான் முதல்ல நம்ம வந்து மெம்பர்ஷிப்பில் வீடியோ போட்டுருக்குறோம். ஓகேவா, அதனால தான் நான் வந்து எப்படி கொடுக்குறேன்ட்டு நான் வந்து சொல்லிட்டேன். ஓகேவா, வின்னிங்ஸ் கொடுத்தனால நான் வந்து காட்டல. ஓகேவா, அதனால தான் சொல்லிடுறேன். அதனால தான் நம்ம டெய்லி இந்த மாதிரி தான் நம்ம மெம்பர்ஷிப்பில் கொடுப்போம். ஸ்ட்ராங்காக வந்தால் சைடில் எழுதி கொடுத்துருவோம். பிசியாக இருந்தாலும் சரி, ஏ போர்டு வந்தாலும் சரி, எது வருதோ அதை வந்து சைடில் எழுதிடுவோம். மித்தபடி எப்பயும் போல கொடுத்துருவோம். ஓகேவா, ஓகே மேலே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 11ஆம் தேதிக்கான கசிங்க நம்ம வந்து பார்த்தலாம். 772 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். ஓகேவா, ஓகே மேலே பார்த்தீங்கன்னா 772 போட்டுக்கிறோம். இதில் வந்து ரூட் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து 2 டைம்ஸ் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 229. ஓகேவா, 229 போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புள்ளிக்கு முதல்ல நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 1 4ன்னு கிடச்சிருக்கு. 1 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 772 வச்சடியில் நமக்கு 1 4 கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 919 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 919 ரூட் ஆப்ஷன் 229 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அப்படி இல்லாட்டி 8. ஓகே, 9 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அது நம்ம வந்து 919 வச்சடியில் நமக்கு 9 அப்படின்னா 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டு அண்ட் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 880 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 880 ரூட் ஆப்ஷன் 229 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அப்படி இல்லாட்டி 7. ஓகேவா, 2 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 880 வச்சடியில் நமக்கு 2 அப்படின்னா 7ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 740. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா வந்து 740 ரூட் ஆப்ஷன் 229 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 அப்படி இல்லாட்டி 1, 6 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 740 வச்சடியில் நமக்கு 6 அப்படின்னா 1ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து எந்த போர்டில்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் எடுத்திருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 772 வச்சடியில் நமக்கு 1ஆம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்தபடி நமக்கு 8ஆம் நம்பர், அடுத்தபடி நமக்கு 7ஆம் நம்பர் பாஸ் ஆயிருக்கு. ஓகேவா,
மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு தான் பாஸ் ஆகிற மாதிரி வருது. நானே பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 6 அப்படின்னா 1 நம்பர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. உங்கள் கண்டிப்பாக மேட்ச் ஆச்சுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே மேலே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 days செல்ட்டை வச்சு நம்ம ஒரு பிசி நம்பர்ஸ் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதிகமாக வேணால் நம்ம 4 days வந்து செட் ஆகல. ஓகேவா? 3 days நம்ம எடுத்துக்கலாம். 919 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 919 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து 2 times போட்டு தான் எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 454 தான் போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம புள்ளிக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து 0 அப்படி இல்லாட்டி 8ன்னு கிடச்சிருக்கு. 0 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆள் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 919 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 0 8ன்னு கிடச்சிருக்கு. இதில் வந்து 0 பார்த்தீங்கன்னா சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. 8ஆம் நம்பர் நமக்கு ஏ போர்டு அண்ட் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 880ன்னு இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 880 ரூட் ஆப்ஷன் 454 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 அப்படி இல்லாட்டி 6, 0 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 880 வச்சடியில் நமக்கு 0 6ன்னு கிடச்சிருக்கு. இதில் வந்து 0 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 740ன்னு இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 740 ரூட் ஆப்ஷன் 454 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 8 அப்படி இல்லாட்டி 2. ஓகேவா? 8 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 740 வச்ச அடியில் நமக்கு 8 அப்படின்னா 2ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் வந்து நம்ம 3 days மட்டும் தான் எடுத்திருந்தோம். இதில் வந்து நமக்கு 8 0 வந்து கிடச்சிருக்கு. அடுத்து நமக்கு 0 கிடச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு தான் அந்த மெத்தட்ஸ் வரணும். ஓகேவா? நம்ம வந்து நிறைய மெத்தட்ஸ் மேட்ச் பண்ணி பார்க்கல, இப்படி தான் வருது. அவங்க கண்டிப்பாக பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு வந்துச்சுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 பேர் நீங்கள் ஆல் போர்டு வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் 1 அப்படி இல்லாட்டி 6 நம்பர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. உங்கள் கண்டிப்பாக மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கங்க. பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 18 81 12 21 68 86 62 26ன்ட்டு நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸில் உங்கள் கண்டிப்பாக மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி விட்டுருங்க. ஓகேவா? ஓகே மேலே இன்றைக்கி பெஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தலாம். நேற்று பற்றி நம்ம ஒரு 500 லைக்ஸ் வந்து நம்ம கேட்டிருப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 319. எப்பயுமே நம்ம சேனலில் ஒரு 200 லைக்ஸ் இல்லைங்காமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு 119 லைக்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிங்க. ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு 500 லைக்ஸ் போடையும் நம்ம கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். அதுக்கோசரம் நம்ம கொஞ்சம் கெஸ்ஸிங் பெஸ்ட்டாக எடுத்து கொடுப்போம். கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். அதுக்கோசரம் தான் நம்ம லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது. இன்றைக்கி ஒரு அருமையாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மக்களே. ஓகே மக்களே, இன்றைக்கி நான் பெஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்துலாம். இன்றைக்கி நான் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 740. ஓகேவா? 740. ஓகேவா? 740க்கு பார்த்தீங்கன்னா பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா 043 பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கப்பல பார்த்தீங்கன்னா 340 பார்த்தீங்கன்னா ஒரு பிசியில் ஒரு சூப்பரான ஒரு வினிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஓகேவா? பிசியில் ஒரு சூப்பரான வினிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா சி போர்டில் 1ஆம் நம்பர் வந்துச்சுன்னா கூட ஒரு வினிஸ் எடுத்துருக்காப்புல. 7ஆம் நம்பர் எடுத்துட்டாப்புல. ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்தபடியாக ஆள் உள்ள 7-2 எதிர்பார்த்துருக்காப்புல. ஆனால் ஆள் உள்ள 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வினிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. திருவேங்கடம் அவர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 9 கூட 0 7 கூட ஒரு 0 போட்டிருந்தப்பல ஒரு ஏபிபிசியில் ஒரு சூப்பராக நியூஸ் எடுத்துருக்காப்புல. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 9 8 7 கொடுத்துருக்காப்புல. 7ஆம் நம்பர் சூப்பராக ஒரு நியூஸ் கொடுத்துருக்காப்புல. இவர் பார்த்தீங்கன்னா 740 5 நம்பர் பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டாப்புல. ஏபிபிசி இது கலந்து போட்டிருந்தோம்னா ஒரு பிசியில் ஏபியில் ஒரு சூப்பராக நியூஸ் எடுத்துருக்கலாம். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்தபடியாக இவர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு தான் 7 வர மாதிரி 7ஆக எடுத்துருக்காப்புல. ஆனால் 7ஐயும் 0 வச்சு எடுத்துருக்காப்புல. ஆனால் 7ஐயும் 0வும் ஒன்றா சேர்த்து இருந்தப்பலாம் ஒரு சூப்பராக நியூஸ் எடுத்துருக்கலாம். நான் ஒரு ஆள் போர்டு 7-0 வச்சு எடுத்துருக்காப்புல. அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 097 வந்து பாக்ஸ் போட்டிருக்காப்புல. அதில் ஒரு ஏசி கொஞ்சம் சூப்பராக நியூஸு. அது 340 பிசி நியூஸு. அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா எஸ்கேஎஸ் ஃபேமிலி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 4 நம்பர் வந்து சிங்கிள் ஷாட் கொடுத்துருக்காப்புல. ஒரு சூப்பரான நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இவர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் பார்த்தீங்கன்னா 4-0 கொடுத்துருக்காப்புல. 4-0-9-5 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காப்புல. ஒரு 0 சூப்பராக வந்து நியூஸ் கொடுத்துருக்காப்புல. ஓகே மேலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறைய பேர் வின்னேஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஞ்சம் நிறைய பேர் வின்னேஸ்
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வின்னிங்ஸ் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நம்ம வீடியோ நாளைக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. புதுசாக பார்க்குறீங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து வச்சுக்கோங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவாங்களே. ஓகே மீண்டும் நாளைக்கான சிறப்பான ரசிகர்களை சந்திப்போம். ஓகேவா.